மட்டக்களப்பு வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்களால் ஆரம்பிக்கப்பட்ட உண்ணாவிரத போராட்டம் 3வது நாளாக இன்று முன்னெடுக்கப்படுகின்றது. 4 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை என தெரிவித்து கடதாசி ஆலை ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்கின்றனர். ஓட்டமாவடி பாலத்துக்கு அருகில் கூடாரம் அமைத்து ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உண்ணாவிரதம் முன்னெடுக்கப்படும் இடத்திற்கு பிரதியமைச்சர் MSS அமீர் அலியின் பிரத்யேக செயலாளர் உள்ளிட்ட குழுவினர் இன்று சென்றனர். ஊழியர்களுக்கான சம்பள நிலுவைக்கான பணம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இன்னும் ஓரிரு தினங்களில் அதனை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் பிரதியமைச்சர் கூறியதாக அவரின் பிரத்யேக செயலாளர் இதன்போது தெரிவித்தார். எவ்வாறாயினும் சம்பளம் வழங்கப்படும் என கடதாசி ஆலையின் தவிசாளரால் எழுத்து மூலம் உறுதியளிக்கப்பட வேண்டும் என ஆலையின் ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எழுத்து மூலம் உறுதியளிக்கப்படும் வரையில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதாகவும் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். சமுத்தி பிரதி அமைச்சர் கௌரவ MSS அமீர் அலி ஐயா அவர்கள் ஒரு தகவலை வழங்கியிருக்கின்றார். உங்களுக்கு 4 மாத சம்பளம் வழங்கப்படும் என்று. அதை அவரை கூட்ட நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இருந்தும் எங்களோட கம்பெனி தவிசாளர் இதை உத்தியோகபூர்வமாக எங்களுக்கு அறிவிக்கும் வரை நாங்கள் இந்த இடத்திலிருந்து போக மாட்டோம். எனவே விரைவாக தவிசாளர் இதை உறுதிப்படுத்தி ஒரு உத்தியோகபூர்வமான அறிக்கை ஒன்று எங்களுக்கு அறிவிக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு மாத சம்பளமும் இதே மாதிரி நாங்கள் வாழ்க்கை பூரா இப்போ கிட்டத்தட்ட 5-10 வருஷம் வச்சு இப்படி கஷ்டப்படுறோம். எனவே இதை ஒரு நிலையான ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். ஒன்று எங்களுக்கு மாதம் அரசாங்கத்தில் சம்பளம் வழங்கணும். அப்படி இல்லாட்டி எங்களுக்கு நியாயமான ஒரு நட்டோட நாங்க வீட்டை போறதுக்கு ஏற்பாட்டை பண்ணி தரணும். எமது பிரச்சனைக்கு இப்படியான ஒரு தீர்வை பெற்று தந்த எமது சக்தி நியூஸ் பெஸ்டுக்கு எமது வாழைச்சேனை காகிதாலை ஊழியர் சார்பாக தொழிற்சங்கள் சார்பாகவும் எமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்.